ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 37வது எபிசோட 38வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் ஒரு இடம் வெடிக்கிறத தான் காட்டுறாங்க. அப்போ ஓனர் கேட்குறாரு, எதுக்காக மைண்ட்குள்ளே வெடி சத்தம் கேட்குது, யாருக்குன்னா எதை வச்சானா நான் என்ன செய்வேனே தெரியாது. இதை கேட்ட பீக்கிங் ஒன், நீங்கள் உங்களோட யங் மாஸ்டரை பற்றி கவலைப்படுறீங்களாட்டுங்குது. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு அனுபவமே இல்லை, அதனால் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இதை கேட்ட ஓனர் வாங்க உள்ளே போகலான்னு சொல்கிறாரு. அப்போ பிளாக் ட்ரெஸ் போட்டுங்கிறவங்க கேட்குறான், இப்போ நம்ம உள்ளே போகலாமா இல்லை வேணாமா, ஒரு வேளை யாருன்னா நம்ம போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணி ஃபைட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் இது போரில் தான் முடியும். இதை கேட்ட பீக்கிங் ஒன், ஒரு வேளை போர் நடந்தால் இதை வச்சு நான் ஃபேமிலியை பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அடுத்த சீனில் அந்த கிட்ட பீக்கிங்கன் வந்துடுறான். இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ பார்த்து கேட்க, அது என்ன நடந்திருக்கும்னு யாருக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரியும், இது நீ தான் செஞ்சுருப்புன்னு, இப்போ நீ ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கின, அதுக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ அந்த பவரை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க அந்த நேரத்தில் ஓனர் ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. ஈவினிங் அந்த பையன் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் கூவை காயப்படுத்தியிருக்கான், அதனால் அவன் செத்தே ஆகணும். பீக்கிங்கோ நீங்கள் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, அப்படி எப்படி இவன் மேலே பழி போடுற, ஃபஸ்ட்டு இது யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிப்போம். நான் வரும்போது இவன் மட்டும்தான் இங்கே இருந்தால் அதனால் இவன் தான் செஞ்சுருப்பான். இதை கேட்ட ஹீரோ, உனக்கு கண்ணு தெரியாதா என்ன, அவன் ஸ்கில்லால் தான் அவன் காயப்பட்டு இருக்கான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன. இப்போ ஓனரி நீ என்ன சொல்ல வர, அவருக்கு அனுபவமே இல்லை, அவர் சோல் கிராக்கிங் ஸ்டோனை செக் பண்ணியிருக்காரு, அப்போ அந்த ஸ்டோன் வெடிச்சு தான் அவர் காயப்பட்டு இருக்காரு, நீ பொய் சொல்கிற அப்படின்னு பீக்கிங் கோவப்படுறான். பீக்கிங்கோ நீ எதுக்கு எல்லா பழியும் இவன் மேலேயே போடுற, எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல சோல் கிராக்கிங் செடி இருக்குன்னு, அதனால் தேவையில்லாமல் பழி போடாத. இதை கேட்ட பீக்கிங்கோன் இது இதோட முடியாதுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஒருத்தன் பர்மிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்னோட பர்மிஷன் மூலம் இங்கே இருக்க எல்லா ஜெட் ஸ்டோனையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நாம் தான் வின் பண்ண போகிறோம். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தான். அப்போ இவங்க பேசினதெல்லாம் நம்ம கேட்டுறோம். அடுத்த நாள் அந்த போட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ரெண்டு ஃபேமிலியும் இந்த போட்டியிலேருந்து வெளியே போனதுனால நாங்கள் திரும்பவும் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபேமிலிக்கும் ஃபேமிலிக்கும் இந்த இடத்துல தான் போட்டி நடக்க போகுது. இந்த ஊதுபத்தி எரிஞ்சு முடிகிறதுக்குள்ளே இந்த ஏரியாவில் உள்ள ஒரு வேல்யூவான ஜெட் ஸ்டோனை எடுக்கணும், அதில் எது வேல்யூவான ட்ரெஷரோ அந்த ஃபேமிலி தான் வின் பண்ணோம். இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ ஃபேமிலி சார்பாக வந்தவன் நேற்று வச்சு அந்த ஸ்டோனையே எடுத்துக்கிறான். ஹீரோவும் ஸ்டோனை எடுத்து பார்க்குறான், அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, இந்த இன்ஃபென்சி எந்த ஸ்டோனையும் எடுக்கலை, ஆனால் ஃபேமிலி மாஸ்டர் அதுக்குள்ளே ஒரு ஸ்டோனை எடுத்துட்டாரு, ஒருவேளை இன்ஃபென்சிக்கு திறமை இல்லையோ என்ன. அப்போ இன்னொருத்தான் சொல்கிறான், இவன் இந்த வயசுலேயே எவ்வளோ மெச்சூராகவும் ஃபேமிலி மாஸ்டருக்கு ஈக்குவலாகவும் வந்திருக்கான்னு பாருங்கள். டைம் மட்டும் போது ஹீரோன்னு ஒரு ஸ்டோனை கூட எடுக்கலை, திரும்பவும் ரெண்டு பேர் ஏன் இன்னும் அந்த இன்ஃபென்சி ஒரு ஸ்டோனை கூட எடுக்கலை, இப்படியே போனால் நம்ம கண்டிப்பாக போட்டியில் தோற்றுருவோம். அப்படியே டைம் போகுது, இன்ஃபென்சி மேட்சே முடிய போது, நீ இன்னும் ஒரு ஸ்டோன் கூட எடுக்கலை, இப்படியே போனால் நீ தோற்றுருவ. இதுக்கு ஹீரோ ஃபேமிலி மாஸ்டர் ஸ்டோன் எடுத்துட்டாருன்னு கேட்குறான். அதுக்கு அவனே, நான் எப்போயே எடுத்துட்டேன், கண்டிப்பாக நான் தான் வின் பண்ண போகிறேன் போட்டியில், அப்படியே நான் இந்த ஸ்டோனை எடுத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். நீ ரேண்டமாக ஒரு ஸ்டோனை எடுத்து நீ வின் பண்ண முடியுமா, உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் இருக்குது, ஒருவேளை என் கூட போட்டி போட உனக்கு தைரியம் இல்லையா. இதுக்கு ஹீரோ, நான் இன்றைக்கி ரொம்ப லக்கி, கண்டிப்பாக இந்த ஸ்டோனை என்னை வின் பண்ண வைக்கும், ரெண்டு பேரும் ஸ்டோனை எடுத்ததுனால போட்டி முடிஞ்சு, நீங்கள் எடுத்த ஸ்டோனை இந்த டேபிள் மேலே வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டர், நான் தான் ஃபஸ்ட்டு ஜெட் ஸ்டோனை எடுத்தேன், அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறான். அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடுறான். அதை பார்த்ததும் ஷாக் ஆகுறான். அப்போ அதிலிருந்து ஒரு ஸ்மெல்லு வர, அதை ஸ்மெல் பண்ணவங்க எல்லாரும் மயக்கம் போட்டுறாங்க. அப்போ அவன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவன், இதுதான் நீ வின் பண்ணுற லட்சணமா, அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்கள் ஊரில் ட்ரெஷரானு திட்டான். அப்போ ஓனரி அந்த ஸ்மெல்லை அங்கேருந்து வெளியேற்றிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் அந்த பூவை சீல் பண்ணிடுறாங்க. அடுத்தது இன்ஃபென்ஷன் நீ தான் ஸ்டோனை ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஓப்பன் பண்ணிடுறான். அதிலிருந்து ஒரு ஸ்வாடு கிடைக்கிது. என்ன ஒரு ஆச்சரியம், இது ஜெனரல் லெவலான ஸ்வாடு இருக்குது, இதுக்கு போட்டியே எதாலும் நிற்க முடியாது. இதை பார்த்த ஓனரி, இந்த போட்டியில் நாங்கள் தான் வின் பண்ணோம். இதை கேட்ட மாஸ்டர், இவன் ஜெட் ஸ்டோனை மாற்றி வச்சுருக்கான், அப்போ அவனோட வாயிலே அடிச்சிடுறான். எதிர்பாராத விதமாக நாங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் இந்த ஜெட் ஸ்டோன் மைனை எடுத்துக்கிறோம், நாங்கள் வின் பண்ணதுக்கு பரிசாக இந்த பூவை உங்களுக்கே பரிசாக தரோம். இதை கேட்டதான் அவன் காவத்தோடு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோவும் சிரிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு ஓனர் கேட்குறாரு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோம், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அடுத்த சீனில் ஓனர் பீக்கிங்கோனை கூப்பிட்றாரு. நம்ம இன்னொரு பெட்டு வச்சுமே அதை மறந்துட்டே என்ன அதுக்குள்ளே வேகமாக போகிறீங்க, இதுக்கு பீக்கிங்கோ நீ ஏற்கனவே மைனை வின் பண்ணிட்ட, அதனால் அதை கேட்காத. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாரு. திரும்பவும் நீ எங்கள் ஃபேமிலி கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, இப்போ நீ இவனை அனுப்பி எங்கள் கிராவிட்டி ஐஸ்லேண்டு அழிக்க பார்த்துருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற. ஆமாம், இவன் என்னோட ஆள் தான், ஆனால் நீ மற்ற ரெண்டு ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு எதிராக செயல்படுற. இதுக்கு ஓனரி, எப்போவுமே அமைதியாக மட்டும்தான் விரும்புகிற ஆள், அதனால் இந்த ஃபோர்த் ஃபேமிலியும் அமைதியாக இருக்குது. அப்போ என்ன இந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே தெரியான்னு அட்டாக் பண்ணுறான். அவரும் அதை பேரியர் போட்டு தடுக்கிறாரு. அப்படியே அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் பீக்கிங்கும், எதுக்காக என்ன நீ கூப்பிட்ட, நம்ம டீம் சேர்ந்து அந்த ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், இது நம்ம ரெண்டு பேரால் மட்டும்தான் முடியும். அப்போ ஒருத்தர் கதவை திறந்து பார்க்குறான். அவனை பார்த்ததை பீக்கிங்னு
ஜெனரலும் சிரிக்க அப்படியே அடுத்த சீனில் இன்ஃபென்ஸும் இந்த ஃபேமிலி நீ செஞ்ச உதவி எப்பவுமே மறக்காது, உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சா தரேன், அங்கிள் எனக்கு எதுவும் வேணாம், ஆனால் நான் கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு அவரும் சரின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சோல்ஜரை கத்திட்டு அங்கே வரான். ஃபேமிலியும் ஜெனரல் சூவும் இங்கே வராங்க. நீ உண்மையாக தான் சொல்கிறியா? ஜெனரல் சூ கூட அங்கே வரான். அவனும் இது உண்மைதான்னு சொல்கிறான். எதிர்பார்க்கல அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு. அப்போ நம்ம வேணால் ஈஸ்ட் பவுலியனை உதவிக்கு கூப்பிடலாமா? அதுக்கு அவர் அது வேலை செய்யாது. இப்போ நம்ம என்ன செய்கிறது? நான் கேள்விப்பட்டேன் ஈஸ்ட் மவுண்டன் எம்பரர் அந்த ஃபிஷிங் ஐலாண்டில் 10 வருஷமாக காத்திருக்காராம். அதுவும் பிளட் ட்ராகன் ஃபிஷ்ஷை பிடிக்க தான். ஏன்னா பிளட் ட்ராகன் ஃபிஷ்ஷான ட்ராகன் ஷாக் ஆகுது. என்ன அந்த எம்பரர் 10 வருஷமாக அந்த மீனை பிடிக்கிறாரு? அப்போ இன்ஃபென்சி கேட்குறான், இந்த மீனில் என்ன சிறப்பு இருக்குது? சிறப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மீனில் உண்மையான ட்ராகனோட நரம்பு இருக்குது. அந்த நரம்பு மருத்துவ குணத்தை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அது கல்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ சொல்கிறான், இந்த சிட்டி இப்போ ஆபத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும், நீ எனக்காக அந்த ஃபிஷ் ஐலாண்டுக்கு போகணும், அதே மாதிரி அந்த எம்பரரும் உதவிக்கு கூட்டிகிட்டு வா, இதுக்கு ஹீரோ நான் கண்டிப்பாக இந்த உதவியாக செய்கிறேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஃபிஷ் ஐலாண்டுக்கு போயிடும். அப்போ ஒருத்தன் உன்னால தான் என்னோட மீன் தப்பிச்சு போச்சுன்னு திட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.